ஒரு ஆள் போதும் இவர்களை வந்து வீழ்த்துவதற்கு. இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் ஸ்டெபனா அடிக்கணுன்ற முடிவா இருக்கிறாரு. கூட தான் பசங்க இருக்காங்களே தம்பி வாரியர்ஸு. ஓகே. தம்பி நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி வந்து விஜய் திமுகவுக்கு. கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான எதிரி யாருன்னா வாரியர்ஸ். அவன் எங்க உட்கார்ந்துருக்கான், அவன் முகம் என்ன, முகவரி என்ன எதுவுமே தெரியாது. ஆனா வேலை மட்டும் ஷார்ப்பா இருக்குது. கரெக்டா இறங்கி சம்பவம் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த தரவுகளை எடுத்து 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 போட்டது யார் கருவுலுக்கு இஷ்யூவை? வாரியர்ஸ். அந்த பொதுமக்கள் இருந்து வாங்கி வாங்கி இங்க இல்லண்ணா இது சமூக வலைதளங்களுக்கு சரியா இருக்கும். ஆனா அரசியல் கட்டமைப்புல வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து ஊடகங்கள் முன்னாடி கையாளணும்ல. அதுக்கு ஒரு பெரிய காலதாமதம் அப்படிங்கிறத தவற விட்டுட்டாங்களோ தாவே. மிக முக்கியம். அதை தானே இப்போ இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துறதுல விஜய் அவர்கள் எல்லா நபருமே எல்லா மனிதனுமே ஒரு தவறிலிருந்து ஒரு படிப்பினை கற்றுக்கொண்டு அதை புரிஞ்சு நகரும் பொழுது வாழ்க்கை அழகா நகர்த்தி கொண்டு போக முடியும். அதே போல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து லேக் ஆயிட்டாங்க. அப்படியே லேக் இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்கான ஆள் கிடையாம போகும் பொழுது அப்ப இதையும் அவர் உணர்ந்தார்ன்றதான் இப்ப சொல்றாங்க. அப்போ அரசியல் புரிதலோடு அரசியல் களமாட தெரிஞ்ச நபர்களை கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தால் இது எவ்வளவு மிக முக்கியமானதாக இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை இப்போ அவர் ரியலைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், இதை எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏன் இங்கே வந்து நம்ம குறைவாச்சு, யாரெல்லாம் ஏன் உள்ள எடுக்காம தவிர்த்தீங்க, யாரெல்லாம் நம்ம அணுகுனாங்க, அந்த லிஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருக்காராம். ஓகே. யாரெல்லாம் டிவிக்கு நோக்கி வந்தாங்க, எந்த கட்சியெல்லாம் வந்துச்சு, எந்த கட்சியிலேருந்து தனிப்பட்ட நபர்லாம் வந்தாங்க, மூத்த தலைவர்கள்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கிறதா நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க கொண்டு வரல. மருது அழகராஜ் உட்பட விஜய்க்கு தான் எல்லாம் வந்தாருலாம் பார்த்தோம். அப்போ இவர்களை சேர்க்காம நிப்பாட்டினது யாரு?